அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக அ வேறு ஒரு புதிய ஆன்மீக வழியின் மூலமாக பிரபஞ்சத்தை எப்படி ஈர்க்கிறதுன்று தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு கர்மாவே சரியா இல்ல, உங்களுக்கு கர்மான்னு உங்களுக்கு அப்படி சொன்னா தான் புரியும். அந்த கர்மாவை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் போன ஜென்மத்தில செய்த தவறுகள் காரணமாக இந்த ஜென்மத்தில நீங்கள் கஷ்டப்படலை. வேறு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கும் பேர் கர்மா தான். அதெல்லாம் இப்போ அதுக்குள்ளே போ வேணாம். ஆனால் நம்ம எந்த ஜென்மத்திலயோ நம்ம செய்த பாவத்தின் காரணம் இப்போது அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி இனிமேல் நினைக்க தேவையில்லை அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வேறு யாராவது உங்களை சொல்லலாம், நீ என்ன பாவம் பண்ணியோ அதனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேணாம். அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இல்லை இல்லை அது வேறு காரணம், நான் போன ஜென்மத்தில் தப்பு பண்ணதுனால தான் இப்படின்னு ஒன்றும் கிடையாது. நிறைய வந்து சில வியாதிகள் வந்து விட்டா, சில இல்லை வாழ்க்கையில் பயங்கரமான சில இழப்புகள் வந்தா, இல்லை பிறவியில் சில வர இதுகள் இதெல்லாம் வரும்போது சமுதாயம் அவங்க ஏதோ செஞ்ச பாவத்தினால தான் அது நடக்குதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படி சமுதாயத்தில் ஒரு பேச்சு இருக்கிறதுனால தான் தனக்கே கூட வந்து இருக்குமோ, ஒருவேளை நம் சார்பில் தவறு இருக்குமோன்ற கில்ட்லேயும் அவங்க தன்னை வளர்த்திக்கிறதுக்கு முடியாத உலகத்தில் எவ்வளவோ அற்புதங்கள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது போகிறதுக்கு முடியாமல் அந்த இடத்துலையே அவங்க தேங்கி நின்றுடுறாங்கன்றதுக்காக தயவு செஞ்சு நிறைய உங்களை நான் வந்து சில விஷயங்களால், சமுதாயம் சொல்லப்பட்ட சில விஷயங்களால் மூழ்கி போயிடுற மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்கள மேலுக்கு தூக்கிட்டு வரத்துக்காக நிறைய பிரபஞ்ச விஷயங்களை நான் வந்து பார்த்துக்கிட்டு வரேன். நான் கண்டுபிடிச்சேன், நான் ஆராய்ச்சி பண்ணேன் அப்படிலாம் நான் சொல்லலை. என்னுடைய லைஃப் ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்குது. ஒரு ரொம்ப 3 வயசில் நான் அப்பா அம்மா கிட்டேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுறேன். என்னதான் அந்த வீட்டில் போயிட்டு லக்ஸரியாக நான் இருந்தாலும் அந்த ஒரு காலகட்டத்தில் அது ஒரு பயங்கர லக்ஸரியான விஷயமாக தான் ஒரு 7, 8 கிராமங்களும் ஒரு 3, 4 பெரிய பெரிய டவுன் சிட்டிகளும் உறவுகளை கொண்டிருந்த எனக்கு அதை வந்து எல்லாரும் வந்து இதுவாக தான் பார்த்தாங்க. அது ஒரு ஜலஸாக தான் பார்த்தாங்களே தவிர, அவங்க ஆழ் மனசில் ஏற்பட்ட அந்த ஜலஸினுடைய விஷயம் இன்றைக்கி வரைக்கும் அந்த இம்பேக்ட்டு எனக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். 3 வயசில் போனேன், 16 வயசுலையோ 17 வயசுலையோ வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட ராமர், இப்போ நம்ம நீம் கரோலி பாபானாவே ராமர் ஹனுமன் வந்தாலே நீம் கரோலி பாபா கனெக்ட் பண்ணணும் நம்ம உடனே. என்னை வளர்த்தவர் பேர் வந்து பண்டாட்சரம். இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி வந்து பவானி ஆனந்த்ன்றவர் சொல்லியிருக்கார், நிறைய விஷயம் சொல்லியிருக்கார், வண்டியாக சொல்லியிருக்கார். ஒரே வீடியோவில் ஆதாம் இதுலேயோ பரிகார ஸ்தலங்கள் ஏதோ ஒன்றுத்தில் அவர் பேசியிருக்காரு. எஸ்வி சேகர் அவர்களும் பரிகார ஸ்தலங்களில் பேசியிருக்காரா, ஆதாம் இதில் பேசியிருக்காரா தெரில. 2 பேர் வீடியோலையுமே கம்ப்ளீட்டாக இவர் வேறு விஷயத்த சொல்லியிருக்காரு, அவர் வேறு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த சுகபிரம்மரை பற்றி, அந்த சுகபிரம்மரை பற்றி சொன்னதுக்கு வந்து முதல்ல இங்கே ஒரு நான் தம்ப்நெயில்ல ஒருத்தரை போட்டிருக்கேன் பாருங்கள். அவர் பேர் குமார் அவர் பேர். அவர் தான் நம்மளும் அவரை குரு மாதிரி ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவே நான் வந்து பார்ட் 23ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் 1 சுகர்னு போட்டுக்கிறேன் பாரு. அது வந்து பார்ட் 23 நான் போட்டது என்னதுன்னா, நீம் கரோலி பாபாவை 23 பார்ட்டு போட்டுட்டேன் இன்றைக்கி வரைக்கும் 1.5 மாதத்தில். நீம் கரோலி பாபாவை 23 பார்ட்டு போட்டுட்டேன் நான். ராஜமாதங்கி மதங்கேஸ்வரர் கடைசி வாரம் பூஜை அந்த எந்திரம் கோலம் முடிக்கும்போது இவர் வந்தார். நான் அந்த பூஜை முடித்து அந்த எந்திரத்தை கலைக்கிறதுக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி வந்தார் நீம் கரோலி. அதை கொண்டு வந்தது அவங்க தான், அந்த சிவபெருமான் நம்ம பார்வதி தேவி தான் கொண்டு வந்தாங்க இவர் ரொம்ப பிரபஞ்ச சக்தி இருக்கிறாரு. இவருக்கு கடுவெளி சித்தர் மாதிரி இவருக்கு 10 மடங்கு அப்படின்னு நான் சொல்லி வச்சுருந்தேன் ஒரு தம்ப்நெயில்ல. நான் இப்போ சொல்கிறேன், கடுவெளி சித்தர் மாதிரி 100 மடங்கு சுகபிரம்மர் அப்படின்ற விஷயம் இருக்குது. இவங்க 2 பேருமே முன்ன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே எஸ்வி சேகர் அவர்களுடைய வீடியோ பார்த்துட்டு கொஞ்ச நாள் நான் சுகரை இது பண்ணேன், வணங்கினேன். அப்புறம் ஏதோ விட்டுட்டேன். அது இப்போ தான் புரிஞ்சுது எனக்கு. அது பிராப்தம் இருக்காது. நிறைய பேருக்கு அந்த சுகரை வணங்குற பிராப்தம் இருக்காது. அந்த பிராப்தம் வரதே ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்னொரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். இப்போ இவர் மூலமாக நம்ம போனோமா தான் சுகர்கிட்ட போக முடியும். நம்மளுக்கு கொண்டு வந்ததுன்னமோ நீம் கரோலி தான். ஆனால் இதில் இன்னொரு அவங்க 2 பேருமே இந்த குமாரசாமியை பற்றி சொல்கிறாங்க. இவரும் எஸ்வி சேகர் அவங்களும் குமாரசாமியை பற்றி சொல்கிறாங்க. பவானி ஆனந்த் அவர்களும் வந்து இவங்களை பற்றி, அந்த குமார்ன்றவர்களை பற்றி சொல்கிறாங்க. அவர் சொல்லி தான் அவங்க 2 பேருமே அந்த சுகபிரம்மரை வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த குமார்ன்றவரை நம்ம குருவாக ஏற்றுக்கலாம். அவர் இப்போ இல்லை, ஆனால் அவர் நம்ம குருவாக ஏற்றுக்கலாம்.
அவர்கிட்ட தான் நம்ம ஐடியா கேட்கணும். நம்ம சுகபிரம்மரை நெருங்கத்துக்கு. சுகபிரம்மர் வந்து அவ்வளோ சாமானியமானவர் கிடையாது. ஆனா, அவருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருந்ததுனா, அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அதெல்லாம் நான் அது ஒரு வீடியோல போட முடியாது. ஏன் சொல்லுங்க? பவானி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. அது அவங்க தான் அந்த கடவுள்கள் தான் என்னை பார்க்க வைக்கிறாங்க. அவர் எப்போ 8 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பவானி அம்மனை நான் வணங்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து அந்த பவானின்ற ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு. அந்த பவானின்ற ஊருக்கும் இந்த சுகபிரம்மருக்கே ஒரு சம்மந்தங்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வீடியோவில் அவர் ஒரு ஒரு கூடக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டாரு. ஒரு வீடியோவிலேயே ஒரு கூடக்கூடியான விஷயங்களை சொல்லிட்டார் அவர். இது எப்படி இருக்குது எனக்குன்னு பார்த்தா, மகாபாரதத்தில் அந்த காந்தாரிக்கு அந்த ஒரு வயிற்றில் குழந்தை பிறக்காது. அது கட்டி மாதிரி என்ன பண்ணுவாங்க, அது ஒரு வழியாக வந்து வெளியே விழுந்து அதை வந்து 100 நெய்க்குடங்களில் இட்டு நிலகர்ப்பத்தில் போட்டு அதை தனித்தனியாக ஒரு இதில் போட்டு இங்குபெட்டு மாதிரி இதில் வச்சு பிறக்க வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயமா இருக்குது எனக்கு பவானி ஆனந்த் அவர்கள் சொன்ன விஷயத்தில். அவ்வளோ தூரம் அவர் அதில் அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் கம்ப்ரெஸ் பண்ணி சொல்லிட்டார் அவர். ஆனால் அதுக்குள்ளேருந்து ஒரு விஷயத்துலேருந்தும் நான் ஒரு கூடையே என்னுடைய பிரபஞ்ச கணக்குப்படி நான் அள்ளனேன். அதுலேருந்து என்னுடைய பிரபஞ்ச கான்செப்டினுடைய இதில் நான் கேட்பேன். சிலதெல்லாம் எனக்கு காலையில் எழுந்ததுலேருந்தே நடக்கும். காலையில் எழுந்ததுலேருந்தே பிரபஞ்சம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். விதவிதமாக பேச ஆரம்பிச்சிடும். அதுலேயும் இந்த பறவைகள் கனெக்ஷனுன்னு நீம்கரோலி பாபா அந்த பறவை, அப்புறம் இந்த கிளி, இந்த மாதிரி பறவைன்னு வச்சுட்டாலே அது ரொம்ப பிரபஞ்ச கனெக்ஷன் கொடுக்கும். அது ஒன்று தெரிய வந்துச்சு. அதனால் அது அற்புதமாக இருக்குது. அது வந்து இந்த பார்ட்டில் நான் வந்து 1 தான் போடுறேன். 1 சுகர், 2 சுகர், 3 சுகர்னு போடுவேன். பார்ட் 23 வரைக்கும் வந்திருக்குது நீம் கரோலி. ஆனால் நீம் கரோலி தான் இதை கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராருன்னு சொல்லுங்கள். நீம் கரோலிக்கும் ராமாயணம், ஏன்னா ராமர் தான், அவர் ராம் ஜபம் தான் நீம் கரோலி பாபானாவே. நீம் கரோலி பாபானாவே அனுமன் ரூபம் உங்களுக்கு. அதனால் இவர் சுகபிரம்மர்னாவே வந்து உங்களுக்கு என்ன விஷயம்னா, கேரளாவில் இதெல்லாம் பவானி சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நடுவில் சொல்கிறதெல்லாம் இப்போ பவானி ஆனந்த் அவர்கள் சொன்னது. கேரளாவில் ராமாயணத்தை சுகர் ராமாயணம், அதாவது சுகபிரம்மருடைய ராமாயணம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களாம் கேரளாவில். அப்போ ராமாயண தொடர்பு வந்துருதா? அப்போ அதனால் நீம் கரோலி பாபாவை தான் நம்மளுக்கு சுகர்கிட்டே போக வச்சுக்கிறாருன்னு ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் நினச்சாலாம் எல்லோரும் சுகரை நினைக்கிறவங்க, சுகரை கும்புறவங்களுக்கெல்லாம் பயங்கர வாழ்க்கையில் பெரிய உயர் பதவி, புகழ், பணம்லாம் வருது அவங்களுக்குன்றதுக்காக நினச்சா கூட நீங்கள் ஒரு 3 நாளைக்கு மேலே கும்பிட முடியாதுங்க. இது ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே எஸ்வி சாகர் அவர்களுடைய வீடியோ பார்த்துக்கிறேன். நான் அது அவ்வளோ சீக்கிரமாலாம் அது கிடச்சிடாதுங்க. அப்போ நான் விட்டுட்டேன். இப்போ நீம் கரோலி மூலமாக வரும்போது தான் எனக்கு அது புரியுதுவோ, அது நீம் கரோலி மூலமாக வந்தாலே அது பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது வந்து நான் நிறைய விஷயம் இருக்குது. அதில் சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் சொன்னேன் பாருங்க, நான் சின்ன வயசுலேருந்தே அந்த பல கஷ்டங்களை பார்த்துட்டு வாழ்க்கையில் அப்படி வந்து விதவிதமாக புரிஞ்சு வந்த ஆளுன்றது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறார் அவர், பவானி ஆனந்த். பஞ்சாட்சர மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கீ, அதுதான் சாவி. நான் சொன்னேன் இல்லைங்க, பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவின்னு. அந்த மாதிரி பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி கிளி தெரிஞ்சுக்குது. சரிங்களா? அதுக்கு தான் அந்த கிளி, அவர் தான் சொன்னார், கிளி கீன்னு கத்தும் பார்த்தீங்களா, கிளி. அவர் வந்து ஃப்ளோவில் எக்கச்சக்க விஷயம் சொன்னார். நான் நிறைய நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையுமே. கிளி கீன்னு கத்தும் பார்த்தீங்களா, கீன்னா சாவி தானேன்னார் அவர். அப்புறமா தான் அவர் சொல்லாத இன்னொரு விஷயம், ஒளி. அந்த கிளி வந்து அந்த எல்லா ஞானத்தையும் சிவன் சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்வதி அம்மா தூங்கிடுவாங்கிறதுனால அந்த கிளி ரூபத்தில் வந்து அந்த கேட்டுக்கிறதுனால அந்த உடம்பு வெளியேன்னு ஒளி மாதிரி ஆகிடும், பயங்கர ஒளி ரூமாயிடும். அதனால் அது வந்து இந்த விஷயத்த நான் பண்ணேன். அது ஒளின்றது கிளின்றதுன்றது நான் அவர் சொன்ன விஷயத்துலேருந்து என்னுடைய பிரபஞ்ச புரிதல்கள்லேருந்து நிறைய எடுத்துன்னு வந்தேன். அப்புறம் என்னதுன்னு போய் பார்த்தோன்னா, அந்த கிளின்னு வந்தோம்னா இதெல்லாம் பிரபஞ்சமாக காட்டுது எனக்கு. கிளின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டே இருக்குது. நான் மேலே போட்டுக்கிறேன் பாருங்கள், எங்கள் தம்ப்நெயில்ல பார்க்கறதுக்கு ஷூ மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டை பற்றி என்னதுன்னு போய் பார்த்தா, அமெரிக்காவில் குண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற மக்களை கொஞ்ச நாள் வெளியே போயிருக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி 2 முறை பண்ணாங்களாம். அது ஏன் இருக்கிற எத்தனையோ தீவு இருக்கும், அந்த கிளின்ற நீங்கள் நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த பெயர்களுக்கும் அதுக்கும் சம்மந்தங்குதுன்னு சொல்லிட்டு, அந்த பெயர் இருக்கிறதுனாலேயே
அந்த இடத்துல அவங்க அந்த குண்டு பரிசோதனை செய்து அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப குட்டி தீவு அது. அங்கேருந்து அவங்க இடம் மாற்றிட்டு 2 முறை இடம் மாற்றிட்டு மறுபடியும் அதே இடத்துல எடுத்துன்னு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு குண்டு பரிசோதனை செய்யறதுக்கோ என்னவோ இது பண்ணாங்களாம். அப்போ அது குண்டு பரிசோதனை செய்யறதுக்குன்ற விஷயமும் அது கிளின்றதும் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க டீகோட் பண்ணுறதுக்கு. சினிமாவங்களையோ இல்லை வேறு விஷயங்களையும் டீகோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய சேனலை வேறு யாருன்னா சில பேர் பார்த்துட்ருக்காங்க வேறு ஒரு காரணத்துக்காக. இந்த 369 நம்பரை நான் சொல்கிறதுனால என் மேலே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதனால் சில பேர் வீடியோ பார்த்துங்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துங்கிறவங்கெல்லாம் சினிமா டீகோடிங்கோ இல்லை மாதிரி இந்த மாதிரி பேர்கள் இந்த மாதிரி சில டீகோடிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட விட்டுறேன். அதுக்கு தான் அந்த தம்ப்நெயிலில் போட்டிருக்கிறேன். அந்த விஷயமும் நீங்கள் எதனா ரிசர்ச் மாதிரி பண்ணுங்கள். அது என்னதுன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இது இல்லை. அதுக்கு தான் இங்கே வடிவேலு தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பாருங்கள். எனக்கு ஒன்றுமே புரியலன்னு நிறைய கனெக்ஷன் காட்டுது. பிரபஞ்சம் எனக்கு காட்டுது அத்தை. அதனால் எனக்கு புரியலைங்க அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த ஸ்டேஜில் தான் போயிட்டேன் இன்றைக்கி நான். அடுத்தடுத்து அந்த கிளின்ற விஷயத்த வேறு மாதிரி காமிச்சிது. நேற்று ஃபஸ்ட்டு டே போகிறேன். உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். எஸ்வி சேகர் அவர்கள் சொன்னது. எஸ்வி சேகர் அவங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டால் நாங்கள் தம்ப்நெயிலில் போட்டுக்கிறோம் பாருங்கள், குமார் என்றவர். அவர் சொன்னது அந்த 9 முறை சுற்றுறன்ற விஷயத்த நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ ஒன்று தம்ப்நெயிலில் இதில் கம்ப்யூட்டர்லேருந்து இதிலேருந்து எடுத்துக்கோங்க, நெட்லேருந்து செல்ஃபோனில் எடுத்துக்கிட்டு போயிட்டு லாமினேட் பண்ணி வச்சுங்க. அவர் தான் நம்ம குருவாக கேட்க போகிறோம். முக்கியமான விஷயங்களை மட்டும் இன்றைக்கி சொல்ல போகிறேன். யார் குருவாக வச்சுக்கணும், எப்படி கும்பிட்டுன்னு போகணுன்னு. ஒரு கடல் மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் பாருங்கள், அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். எப்படி நம்ம இன்ச்சாக நம்ம போனால் தான் நம்ம பண்ண முடியும். எவ்வளோ செல்வ வளமான வரும் தான், ஆனால் அவர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டார். சுகபிரம்மர் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்க மாட்டார். அதுக்கு தான் நான் இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணேன். இது இவர் மூலமாக நம்ம போகலாம், இவர் மூலமாக நம்ம போனால் நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் அவர் இல்லவே இல்லையேனா அப்படி கிடையாதுங்க. இனிமேல் நான் சொல்ல போகிறது எல்லாமே இந்த வீடியோ இந்த சேனலில் போயிட்டு இந்த பாட்டுக்குது, இந்த திருப்புகழ் இருக்குது, இது இத்தனை நாள் படிச்சிடுங்க அப்படி சொல்லுவேன். இதே மாதிரி உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு எனக்கு பிரபஞ்சமாக காட்டின ஒரு கோயில் அது. அந்த கோயிலை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த கோயில் போய் பார்த்துருங்க. அவங்க லைவ் போட மாட்டாங்க. அவங்க பிரம்ம இந்த வாசல் தொடங்க அந்த பரம்பத வாசல் திறக்கிறதெல்லாம் அவங்க போட மாட்டாங்க. ஆனால் பரம்பத வாசல் மாதிரி அந்த இடத்துல ஒரு கது இருக்குது. அந்த வீடியோவை என்றைக்கோ ஒருத்தர் போட்டார். ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு காரணத்துக்கு. அது ஒரு இது மாதிரி பண்ணணும், சடங்கு மாதிரி. வேப்ப மரத்தை போயிட்டு இத்தனை முறை சுற்றுங்கன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் வீடியோவை சொல்கிறேன். ஏன் நான் மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பவானி ஆனந்த் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தை நீங்கள் யூடியூப்பில் கேட்டிங்கன்னா கூட சுகருக்கு உங்களுக்கு பிடிக்கும், சுகபிரம்மருக்கு பிடிக்கும்னா நீங்கள் புக்கு வச்சு ஒரு காலத்தில் புக்கு இருந்தது, ஓலைச்சுவடி இருந்தது, படிக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்தை நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அந்த பலன் உங்களுக்கு உடனே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு. அந்த டிஜிட்டலாக யூஸ் பண்ண நீம் கரோலி பாபானாவே டிஜிட்டலாகவே நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஏஐ டூல் வச்சே நம்மளால் வாழ்க்கையில் மேலுக்கு வர முடியும். அதுக்கு கவர்மெண்ட் பண்ணுறது அது வேறு மாதிரி. நம்ம அதை கற்றுக்கிட்டு அதை வச்சு அது மூலமாக பண்ணலாம். கூகுள் யூஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம். ChatGPT யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி டிஜிட்டலாக நம்ம வரத்துக்கு நீம் கரோலி பாபா வந்து ரொம்ப முக்கியம்னு திரும்ப சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அப்புறம் வரேன். இப்போ நம்ம சுகபிரம்மர் கதையில் இப்போ நீம் கரோலியை கொண்டு வரல. அவங்க சுற்றி 4 லோகோ போட்டுக்கிறேன். 59 நம்பரு கூகுளு, அதுக்கப்புறம் ஆப்பிள், அந்த இது அது எல்லாமே அவர் கூட நீம் கரோலி பாபா கூட சம்மந்தங்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த. அது அப்படியே இருக்கட்டும். இதில் இன்னொரு விஷயமும் இது காட்டுச்சுங்களா, கிளின்ற ஐலாண்டு காட்டுச்சுங்களா. அதுக்கப்புறம் இந்த கிளின்ற விஷயம் என்னதுன்னா, டோக்கின் என்ற ஒரு எழுத்தாளர், டோக்கின் என்ற அந்த எல்ன்றது சைலண்ட்டு, டோல்கின் என்ற அந்த எழுத்தாளர் மிடில் எர்த்துன்றது ஐரோப்பா கிட்ட வரும் ஒரு இடம். ஐரோப்பா இந்த மிடில் எர்த்தில் தானே இருக்குது. இந்த ஐரோப்பாவில் கொஞ்சம் இடம்லாம் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல இந்த கதையை எடுத்திருக்காங்க. சினிமா எடுத்திருக்காங்களா இல்லை கதை எழுதியிருக்காரா தெரில. அதில் 2 பேர் நடிக்கிறாங்க. கிளின்னு 2 பேர் நடிக்கிறாங்க. அண்ணன் தம்பிங்க அவங்க கூட ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. இப்போ நான் அதை பற்றி வீடியோ பெருசாக போயிடும். பின்னாடி எப்போனா தேவைப்பட்டுதானே சொல்கிறேன் நானே அதை. அது என்ன கதைன்னு. இப்போதைக்கு அந்த மேலே இருக்கிற ஐலாண்டு 2மே டீகோட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க டீகோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிளின்ற பேர், இந்த மாதிரி ஆண்டாள்ன்ற பேர், இது பாஞ்சாலின்ற பேர், இந்த மாதிரி எல்லாம் டீகோட் பண்ணுறதுன்னா நிறைய பேருக்கு, சில பேருக்கு ஒரு காரணத்துக்காக அதை டீகோட் பண்ணுறாங்க, சில பேர் இன்னொரு காரணத்துக்காக டீகோட் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு நான் என்னுடைய இது பார்த்துருந்தாங்கன்னா தம்ப்நெயிலில் பார்க்குற வாய்ப்பு ஏற்பட்டு அவங்க டீகோட் பண்ணுறதுனா பண்ணட்டும். அது கிளின்றது
என்னன்னு மறந்து போச்சு எனக்கு மறுபடியும். அது ஒரு அந்த கதைய அந்த அந்த மூவியினுடைய படம் பேர் மறுபடியும் மறந்து போச்சு எனக்கு. மிடில் எர்த்தில் எடுத்திருக்குது. டால்கின் என்றவர் எழுதின கதை அது. அதில வந்து ஃபிலி, கிளி 2 பேர். அவங்களுடைய இது. அது ஏன் அவர் வந்து அது வந்து அந்த ஊர்ல அந்த மிடில் எர்த்தில் அந்த ஐரோப்பா கிட்ட இருக்கிற இதில, நீங்க அவர பாருங்களேன் அந்த ஹீரோவ. பின்னாடி வில் அம்பு வச்சு நம்ப மகாபாரதத்தில அர்ஜுனன் வச்சுருப்பாருங்களா அம்பு வில்லு, ராமாயணத்தில ராமர் வச்சுருப்பாருங்களா அம்பு வில்லு, அந்த மாரி வச்சுருக்காரு அவர் கையில. நான் இவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டேன். முன்னாடி அவர் கையில இருக்குது அம்பு வில்லு. அது இருக்குது. அது ஐரோப்பாவில் எடுத்த கதை, எடுத்து பண்ண கதை. ஏதோ மகாபாரதம் கூட அந்த கிளின்ற பேர் எல்லாம் ஒன்னோட ஒன்று சம்மந்தம் இருக்குது. அது டீகோட் பண்ணிவிட்டு அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கிளின்ற சம்மந்தம் வர்றதுக்குன்றது ஒரு பக்கம் அது. அது அவங்க டீகோட் பண்ணணுன்றதுக்காக அந்த மேட்ரு எடுத்துன்னு வந்து தம்ப்நெயில்ல போட்டேன். அப்போ அவங்க யாருன்னா டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக. நம்ம இதில் கூட ஒரு ரஜினி பாட்டில் கூட கிளிமஞ்சோரோன்னு சொல்லிட்டு வரும் பாருங்க. அது அப்புறம் பாண்டியன் சார் சொல்லியிருக்காரு. கிளியோபட்ரான்றது கூட அந்த கிளின்றது கூட நம்மளுடைய அந்த மதுரை மீனாட்சி, பாஞ்சாலி, அப்புறம் இன்னும் நம்ம இதுங்கள்லாம் நிறைய வருது பாருங்கள். அவங்களுக்கு எல்லாம் வரும். அந்த இது கூட அந்த பெரிய இதில் கையில் ஒரு இது வச்சுட்டு நின்றுருப்பாங்களே, அந்த சிலை கூட வந்து லைட் க்ரீனாக தான் இருக்கும்னு சொல்லுவார். அவர் ஒன்றோடு ஒன்று இருக்கிற எல்லா கனெக்ஷன் சொல்லுவார் அந்த கிளின்ற விஷயம் அதுக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி டீகோட் அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வேறு மாதிரி அவருக்கு அவருடைய சப்போர்ட்டர்ஸ், அவருடைய ஆப்போசிட் இவங்க நிறைய பேர் இந்த டீகோடிங் வேலையில் இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க பண்ணட்டோன்றதுக்காகவே நான் போடுறேன் தம்ப்நெயில்ல. அவங்க அதை டீகோட் பண்ணட்டும் அந்த கிளியை, இந்த கிளின்ற சினிமாவையும், அந்த கிளின்ற ஐலாண்டு, அந்த கிளின்ற ஐலாண்டு தான் அவங்க குண்டுக்கு வந்து ஆராய்ச்சிக்காக அமெரிக்கா அவங்க அங்கே இருக்கிற கொஞ்சம் மக்களை இது பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் சொல்கிறேன். அது அப்படி இருக்கட்டும். இது என்னதுன்னா, இந்த குட்டியாக இப்போ சொல்லிடுறேன். அது என்னது 9.46ன்னு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நான் இவருக்கு, சுகபிரம்ம ரிஷிக்கு. ரெண்டாவது ஒன்று என்னன்னா, அந்த 9.46ன்றது ட்ரில்லியன் ஒளியாண்டுன்றது என்னதுன்னா, ஒரு இதெல்லாம் இவர் சொன்னது, அதெல்லாம் பவானி ஆனந்த் அவர் சொன்னது. ஒளி ஆண்டுன்றது ஒளி ஒரு வருடத்தில் பயணிக்கின்ற தூரத்தை குறிக்குது. இது வானத்தில் அந்த தொலைவுகளை கணக்கிறதுக்காக இருக்கின்ற ஒரு அலகு அப்படின்ற மீனிங்கில் ஒளி ஆண்டு வந்து தோராயமாக எப்பவுமே 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர்கள் இந்த தொலைவில் சில நட்சத்திர அமைப்புகள் இருக்கும். அது பிரபஞ்சத்தினுடைய அளவு போன்ற மிகப்பெரிய தொலைவுகள். அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒரு லைட் அடிச்சோம்னா அந்த லைட்டு போய் சேரத்துக்கு அந்த ஒரு வருஷமாக போய் ஒரு வருஷத்தில் இவ்வளோ தூரம் போய் சேரும். அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய அளவாக இருக்கும் அது. அந்த மாதிரி அந்த 96 ஒளியாண்டுகள் ஆகும் நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும் போயிட்டு அந்த ஒளி போய் சேரத்துக்கு 96 ஒளி ஆண்டு ஆகுது. அது யார் சொன்னதுங்க? அவர் பவானி ஆனந்த் சொன்னார். அதுக்கும் இந்த இவருக்கும் சுகபிரம்மருக்கும் சம்பந்தங்குது அந்த ஒளின்ற விஷயம். அது என்னதுன்னா, இவங்க வந்து பார்வதி தேவி கிட்ட இவர் சிவபெருமான் வந்து சில இதுங்களை ஸ்ரீமத் பாகவதம் அந்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறார். அவர் பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய முக்கியமான சில விஷயம் அதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய கீ அப்படின்ற மாதிரி, சாவின்ற மாதிரி நான் சொல்கிற பாருங்க, சாவித்திரி தேவின்ற மாதிரி, அந்த மாதிரி அந்த பஞ்சாட்சர மந்திரம் தான் அந்த கீ அப்படின்ற ஒரு விஷயம். அதனால தான் இன்றைக்கி நான் சும்மா என்னை வளர்த்து ஒரு பேர் அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு காரணம் வந்து நான் என்ன சொன்னேன்னா, அவர் வந்து ராமர் ஹனுமன் எல்லாம் போட்டு ஒரு பெரிய படம் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. அந்த படம் ரொம்ப பெரிய படம். அந்த வீடே இடிஞ்சு ரொம்ப நாள் எல்லாம் ஆகிட்டு மறுபடியும் அதே மாதிரி ரீபில்ட் பண்ணாங்க. ஆனாலும் அந்த படம் மட்டும் அப்படியே இருந்தது. ஏன்னா டீக்குட்டில் ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணது. அது வந்து அதுவும் கிருஷ்ணர் படம் மட்டும் அப்படியே இருந்தது அங்கே. அந்த மாதிரி வந்து இன்னும் கூட இருக்குது அந்த ராமர் படம். நான் போட்டு கூட இருக்கேன்னு நினைக்கிறேன், வீடியோவில் எங்கேயோ இருக்குது. அதில் வந்து ராமர், லக்ஷ்மணன், சீதை, இந்த கீழே ஹனுமன் உட்காந்துட்டு இருக்கிற இது இருக்கும். அவர் ராமரனுடைய பக்தராகவும் இருந்தார், கிருஷ்ணருடைய பக்தராகவும் இருந்தார். இந்த பஞ்சாட்சரம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அந்த பேர். ஏன்னா அந்த நீம் கரோலி பாபா அந்த ராமாயணம் சம்மந்தப்படுறதுனால இந்த பஞ்சாட்சரம் என்ற மந்திரம் வந்து அதுதான் முக்கியமான கீன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மந்திரத்தை பற்றி பார்வதி தேவிக்கு அவங்க வந்து எடுத்து சொல்கிறாரு சிவபெருமான். அப்போ வந்து பார்வதி தேவியம்மா ரொம்ப இவர் சொல்ல என்ன ஆகுதுன்னா டயர்டில் தூங்கிடுறாங்க. எந்த மாதிரி டயர்டில் தூங்கிடுறாங்கன்னா, யோக சக்திலாம் வந்து 1வது இதுக்கு யோக சக்தியில் 1ஆம் படிநிலை, 2ஆம் படிநிலைன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அதில் இந்த 2ஆம் படிநிலை, 3ஆம் படிநிலை எல்லாம் தாண்டி போக மயக்க நிலைக்கு, தூக்க நிலைக்கு போயிடும். அது ஒரு போதை மாதிரி அது போகும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரி தூங்கிடுறாங்க.
அது தூங்கும்போது என்னன்னா, இந்த கிளி வடிவ இந்த கிளி ரூபமா இவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அந்த மொத்தத்தையும் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய இது ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மந்திரத்தினுடைய இது ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுனால, இந்த கிளிக்கு என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஒளி பயங்கரமான அப்படியே கண்ணு பார்த்தாலே கூசுற மாரி ஒரு ஒளி இதாயிடுது அந்த கிளியினுடைய இதில. அந்த கிளி உடம்புல அந்த பிரம்ம சுகபிரம்மனுடைய இது மாரி அவர் அப்புறமா அந்த முழு உருவம் அந்த கிளி ரூபம் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கங்களேன். அந்த உடம்பு ஃபுல்லாவே வந்து அதுக்கப்புறம் அவருக்கு இறக்கை வந்து பறக்க ஆரம்பிக்குது. அந்த கிளி ரூப முகத்தோடு தான் இருக்கிறாங்க. அந்த கேட்ட அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய ஃபுல்லா உபதேசித்தது ஃபுல்லா பார்வதி அம்மாவுக்கு சொன்ன விஷயத்த தான் கேட்டுக்கிட்டனால, அந்த உடம்பு ஃபுல்லா கண்ணு கூசுற மாரி ஒரு ஒளி. அந்த ஒளி வந்து எப்படி இருக்குதுன்னா, உனக்கு வந்து சிவபெருமான் வந்து மத்திய கைலாஷ்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் அவரு. அது என்னதுன்னா, இப்போ நம்மக்கிட்டலாம் இங்கே நம்ம கைலாஷு, மத்திய கைலாஷ்ன்னு சொல்கிறோமே அது கிடையாது. அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய 96 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் ஒரு மத்திய கைலாஷ் இருக்குது. அந்த சிவனுடைய அந்த அவ்வளோ தூரத்தில் போகிற அளவுக்கு அந்த ஒளி ஆண்டுகள் இருக்குது. அவ்வளோ தூரத்தில் அந்த மத்திய கைலாஷ் இருக்குது. அந்த 96 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் அந்த மத்திய கைலாஷ் வந்து அந்த சிவபெருமான் தான் அங்கே இருக்குது. அந்த மாதிரி அந்த ஒளி அதுவும் இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஒளி எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த சக்தியும் வருது அந்த பிரம்மருக்கு, சுகபிரம்மருக்கு. அது கிளி வடிவமாக எடுத்து பறக்கிற விஷயமும் எங்குமே பறக்கிற கிளி அது அவர் ரூபமானதை நம்ம பார்க்குறோம். அவர் ரூபமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த சுகபிரம்மருக்கு அந்த சக்தி இருக்குது. அவ்வளோ தூரத்தில் அவங்க வந்து போகிற மாதிரி ஒரு விஷயம் சக்தி இருக்குது. அவரை வந்து கும்பிட்டோம்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆள் ஆவாங்கன்றதுக்கு சாட்சியாக நிறைய விஷயம் சொன்னார் அவர். எப்படி ஏன்னா குபேரனுக்கே அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. யாருக்கெல்லாம் கடன் தொல்லை வரும்னா, உனக்கு இது வந்து கேதுவும் ராகுவும் பாம்பு தானே, அது குரு கூட சேரும்போது குரு கூட கேது சேர்ந்தாலோ குரு கூட பாம்பு சேர்ந்தாலோ உனக்கு கிரெடிட் கார்டு, கடன் தொல்லைங்க, கடன் சிக்கலே மாட்டிக்கினே கூட செத்து போகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உனக்கு வரும் அப்படின்னாரு. அப்போது அந்த பாம்புகளை சாப்பிட்றது எது? கீரி தானே. அந்த கீரி வந்து எப்படி வந்து உனக்கு குபேரனுடைய கையில் வந்தது, குபேரனுக்கு எப்படி வந்து குபேரன் கையில் இந்த நிறைய செல்வம் வந்தால் கூட குபேரன் சில சமயத்தில் சில ஒரு ஒரு இது கெத்து வரும் இல்லைங்களா, சில சமயத்தில் பெரிய ஆள் ஆகிட்டா அப்போல்லாம் அவர் பண்ணுற தப்புக்கு மொத்த பணமும் அவர்கிட்ட போயிடும். அப்போ நீ வந்து என்ன பண்ணால் உனக்கு மறுபடியும் அந்த பணம் மறுபடியும் வருன்றதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்ததெல்லாம் இவர் தான் அப்படின்னு இவர் வேறு விஷயம் சொல்லியிருந்தார் நிறைய. அது ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி. எஸ்வி சேகர் அவங்க சொன்ன விஷயம் வந்து நம்ம இன்னும் வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. டக்குன்னு இப்போ நான் சொன்ன பாருங்கள் 9 டெய்லி போய் 9 சுற்றுற விஷயம் சொன்ன பாருங்கள். அந்த விஷயத்துக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் அந்த நிறைய விஷயம் சொன்னார். குபேரனை பற்றியும் சிவனை பற்றியும் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொன்னார். அதெல்லாம் நிறைய அடுத்த பார்ட்டு சொல்லிட்டு போகிறேன் நான் உங்களுக்கு. இப்போதைக்கு எஸ்வி சேகர்கிட்ட அவங்கக்கிட்ட வந்துடுறேன் நான் அதுவே நடுவுலையே ஒரு குட்டி விஷயம் சொல்லிடுறேன். ஒரு 3 இடத்துல அஸ்வின் என்ற பேர் கனெக்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. அதில் 3வது இடத்துல எங்கே கனெக்ட் ஆச்சுன்னா, எனக்கு இங்கே நான் உங்களுக்கு சொன்னேன், நீம்கரோலி பாபா கனெக்ட் ஆகிறாரு பாரு, அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சந்தத்தில் இது பண்ணுறாங்க பாரு பவானி கோயிலில், அந்த குழந்தை பேர் அஸ்வின் ராமுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் 8வது இதுக்கு வந்து திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறேன். அந்த இடத்துல அஸ்வின் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தேன். அந்த ஆட்டோவில் போகும்போது அவர் கண்ணன், வண்டி ஓட்டின்னு போனவர் பேர் கண்ணன், அஸ்வின் எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தேன். அந்த அஸ்வின்லேயே லாஸ்ட்டில் வின்னுன்ற ஒரு வார்த்தையும் வருது பாருங்கள், அது வந்தது. அப்போயே நினச்சிக்கிட்டேன், அடடா அங்கேயும் நம்ம நீம்கரோலி பாபா பார்க்கும்போது அந்த பையன் பேர் அஸ்வின் ராமு, இங்கேயும் அந்த நம்ம கண்ணன் நம்ம போகிறோம் அஸ்வின் எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ நீம்கரோலி பாபாவுக்கு சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எஸ்வி சேகர் அவர்களுடைய வீடியோவை நான் பார்க்குறேன். அப்போ அவர் வந்து சுகபிரம்மருக்காக சொல்கிறாரு அந்த விஷயத்த. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் குமார்ன்றவர் வந்து எனக்கு சொன்னார், நீ வந்து அவர் பச்சை துணி கட்டிக்கிட்டு இருப்பார், இதில் வந்து இவர் வந்து டி நகரில் பார்த்தேன்னு சொன்னார் பவானி ஆனந்த் அவர்கள். அவர் வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல சொன்னார். எஸ்வி சேகர் அவர்கள் எனக்கு சொன்னார், நீ என்ன பண்ணுன்னா
9 சுற்று சுற்றணும் உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற பிள்ளையார்கிட்ட. ஏன்னா பிள்ளையாருக்கு, மகாபாரதத்துக்கு, வியாசருக்கு, உங்களுக்கு சுகபிரம்மருக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால தான் ஒரு பிள்ளையார் கோயில் போய் சுற்றி சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு நான் என்ன பண்ணுறேன், அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி, அவர் இந்த குமார்ன்றவர் தான் சொல்கிறாரு, அவர் பச்சை துணி பச்சை இது போட்டுங்கிறாரு. நீ என்ன பண்ணுன்னா 9 டெய்லி 9 சுற்று உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற பிள்ளையாரை சுற்று. 11 நாள் சுற்று. அது மாதிரி 11ஆவது நாள் உனக்கு அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ நிச்சயமாக ஏன்னா நீ போய் சுற்றுறது வந்து பிள்ளையார்கள் இல்லை, சுகபிரம்மரை நினச்சி சுற்ற போகிற. சுகபிரம்மாயே நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டோம் பாருங்கள், இதில் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன் பாருங்கள். அதுங்க 2 போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ஷார்ட்ஸில். மறுபடியும் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் போகிறேன் நான். அந்த இது ஒன்று வந்து வியாசர் பேர் சொல்லி வருது, ஒன்று இவர் பேர் மட்டுமே வருது. 2 லைன். நீங்கள் வந்து அவருக்காக சுகபிரம்மரை நினச்சி நீங்கள் போய்ட்டு அந்த பிள்ளையாரை டெய்லி 9 முறை சுற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குமார்ன்றவர் சொல்கிறாரு எஸ்வி சேகர் அவர்களுக்கு. அதில் இன்னொரு சூப்பர் விஷயம் 2வது லைனில் சொல்கிறேன் பாருங்கள். 3வது இடமா எந்த இடத்துல அஸ்வின்ன்றது கனெக்ட் ஆகுதுன்றது சொல்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீ பண்ணியானா நீ செல்வ வளம் வரும்னு அவர் எனக்கு சொன்னார். அது மாதிரியே நான் போய் சுற்ற ஆரம்பித்த பின்னாடி உண்மையிலே 11ஆவது நாள் உண்மையிலே நான் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிறதுக்கு தான் அதுலேருந்து வெளியே வந்தேன். அதுலேருந்து வெளியே வந்ததோடு எனக்கு செல்வ வளம் அதிகமாக வந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, உனக்கு வர்ற வருமானத்துலேருந்து 1.5% எனக்கு கொடுத்துடு. நான் வந்து என்ன பண்ணுவேன், நீ கொடுக்குற 1.5%லேருந்தே 0.5% உன்னுடைய பையன் அஸ்வினுக்கு அவர் சொல்கிறாரு. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி தான் 2 முறை அஸ்வின் கனெக்ட் ஆகிடுச்சு எனக்கு. 3வது இதில் அவர் சொல்கிறாரு. அதுலேயும் நீம் கரோலி பாபா தான் நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோவிலே சொல்லியிருக்கேன். அன்றைக்கி வீடியோ போய் பாருங்கள், அதில் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், 59ன்னு போட்ட ஆட்டோவில் பாரு, அந்த பையனுக்கு மொட்டை அடிக்கிறாங்க. அதிசயமாக அது சப்தகன்னி இது வந்து செலவிக்கும் போதெல்லாம் நான் கரெக்டாக என்னை யாரும் கால் பண்ணாமே நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த 14 வருஷம் பொறுத்து குழந்தைக்கு இது பிறந்து மொட்டை அடிக்கிறாங்க அந்த சப்தகன்னி எதிர்க்கவே. அந்த பையன் பேர், அதை நான் போகிற ஆட்டோவில் 59 இருக்குது. அந்த பையன் பேர் அஸ்வின் ராம்னவோ ஹனுமன் வந்தாலும் அது நீம் கரோலி பாபா இப்போதைக்கு நம்ம கனெக்ட் ஆன விஷயம்னு சொல்கிறேன். நான் 8வது இதுக்கு சிவன் கோயிலுக்கு போகும்போது அஸ்வின் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு போட்ட அந்த இதில் இருக்குது, அந்த பின்னாடி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் காட்டுது எனக்கு. ஏன்னா அஸ்வின்னு காட்டுதே மறுபடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ மறுபடியும் சுகபிரம்மரை பற்றி அவர் பேசும்போது, உனக்கு வர்ற வருமானத்தில் 1.5% கொடு, அதில் வர்ற அந்த நீ கொடுக்குற 1.5ல் அந்த 0.5% உங்கள் பையன் அஸ்வினுக்கே நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்வி சேகர் அவர்கள் சொல்கிறார். அப்போ எனக்கு அடடா, இது அந்த அஸ்வின் என்ற பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மெயினாக அது வந்து நீம் கரோலி பாபாவோட கூட சம்மந்தப்படுது. ஏன்னா இந்த அதில் அப்புறம் அஸ்வின் மட்டும்தான் சொல்கிறாரு. இந்த ராமன் வந்தாலும் அப்போ நம்ம இனிமேல்ட்டு ராமன் வந்தாலும் ஹனுமன் வந்தாலும் அஸ்வின் வந்தாலும் இந்த 3 வந்தாலுமே நம்ம நீம் கரோலி பாபா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஆனால் அவர் வந்து நான் பண்ணுவேன், 1 லட்சம் வந்தால் தான், 1 லட்சம் பணம் வந்தால் தான் 1000 ரூபாய் 1500 போடுவேன்றதில்ல. சில சமயம் 10,000 பணம் வந்தால் கூட நான் 1000 1500 போட்டுருவேன். அந்த மாதிரி இன்னும் பிரம்மாண்டமாக சொன்னார் எஸ்வி சேகர் அவர்களும். வேறு மாதிரி சொன்னார் சில விஷயங்கள்லாம். ஆனால் இந்த 2 பேருக்குமே, பவானி ஆனந்தமாக இருக்கட்டும், எஸ்வி சேகர் 2 பேருக்குமே வந்து இந்த குமார்ன்றது தான் அவர் அந்த பாயிண்ட் இது பண்ணியிருக்காரு. சிலத்துக்கெல்லாம் குரு வேணும்னுவாங்க. இந்த மாதிரி பதஞ்சலி சித்தர்கிட்ட நேரில் நம்ம போகவே முடியாது, பஸ்மம் ஆகிடுவாங்கன்னு எதிர்க்கு ஒரு திரை கட்டிட்டு தான் அவர் பண்ணுவார். ஏன்னா அது ஆதிசேஷனுடைய ரூபம். அவர் அந்த மூச்சு காற்று பட்டாலே சீடர் போயிடுவாங்கன்றதுனால எதிர்க்கு ஒரு திரை இருக்கும். அந்த மாதிரி நேரடியாக சுகபிரம்மர்கிட்ட நம்ம போகிறது கஷ்டன்றதுனால உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த குமார்ன்ற ஒரு நெட்டில் போய் தேடினீங்களான்னு கிடைக்கும். குமார் ஜியா என்ன போட்டு தேடணும்னு மறுபடியும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அப்புறமா. இந்த குமார்ன்றவர் இல்லைன்னா சுகபிரம்மர் குமார் அப்படின்னு போட்டு பாருங்கள், அப்போ தெரியும் கரெக்டாக இவர் தான் வராரான்னு. குமார் ஜியா இல்லை குமார் சாமியான்னு நான் மறந்துட்டேன் நான். அந்த குமார், ஆனால் இவர் பேர். இவர் வந்து ஃபோட்டோ ஒன்று நீங்கள் வச்சுக்கணும் உங்கள்கிட்டயே. நான் இப்போ நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். பரம்பத வாசல் ஒரு வீடியோ சொல்கிறேன், அந்த வீடியோ போய் வெடிகாலேருந்து பார்த்துருங்க. அது பரம்பத வாசல் திறக்கிறதில்ல. அந்த வீடியோவில் நீங்கள் அந்த கோயிலை பார்த்தீங்களான்னா அது எனக்கு நீம் கரோலி பாபாவால் பரிந்துரைக்கப்பட்ட கோயில். அது அதில் நீங்கள் போனீங்களான்னா நீம் கரோலி பாபாவையும் எந்த ரூபத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அங்கே இருக்கிற குளம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லுங்கள். அந்த பரம்பத வாசல்லாம் அது வந்து பண்ண போகிறாங்க. ஆனால் அன்றைக்கி நீங்கள் போய் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அது ஒரு 5 நாளைக்கு முன்னாடியோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது. ஆனால் அந்த கோயிலை நீங்கள் வீடியோவில் எடுத்து பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்.
அது நீம் கரோலி பாபா எனக்கு பரிந்துரைக்கப்பட்ட விஷயம். இப்படி தான் நான் சொல்லுவேன் இனிமேல்ட்டு. நீங்கள் இந்த வீடியோவை போய் பார்த்துட்டு கீதாஞ்சலி வீடியோவை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வாராகீதை 1008 மந்திரம் சொல்லிவிடுங்க. யாழ் மியூசிக்கில் போயிட்டு நீங்கள் பெருக்கஞ்சஞ்சலித்துன்னு வேலை கிடைக்கிறதுக்கு 11 முறை சும்மா காதில் கேட்டுருங்க. அந்த ராகத்தில் அவங்க போடுறாங்க தமிழ், அதை அப்படியே காதில் கேட்டுருங்க. அது சொல்லக்கூட வேணாம், அதுக்கே வேலை கிடைக்கும். இப்படி தான் நான் இனிமேல் இருக்கும். அதே மாதிரி கிளி பொம்மை வாங்கி வச்சுக்கோங்க. கிளி ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி கூட இங்கே முக்கியமான இடத்துங்களில், படிக்கிற இடத்துல, வியாபார ஸ்தலத்துங்களில், எங்குமே எல்லா இடத்துலையுமே அந்த கிளி பொம்மையாவோ பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கணும். கொச்ச 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 கொச்சான்னு எல்லா இடத்துலையும் கிளியை ஒட்டுறது இல்லை, பண்ணக்கூடாது. ஒரு நல்லாவே கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் வாங்கிக்காத, கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு கிளி ஒன்று இருக்கணும். அது இல்லாமல் வேறு எங்கேயோ ஒரு காரில் வேறு எங்கேனா போகிற இடத்துல கொஞ்சம்லாம் அதுக்கு கொஞ்சம் டீசெண்டான ஒரு இதில் ரொம்ப முக்கியமான இடத்துங்களில் அந்த கிளியை வச்சுக்கணும் இப்போதைக்கு ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி கீ வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி கீ வந்து அமேசானில் எப்படி வாங்குதுன்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கீன்னு கத்தும் கிளி, அந்த கீன்ற வார்த்தையே அவரே சொன்னது, பவானி ஆனந்த் அவர்களே சொன்னது. இந்த ஒளியாண்டுன்னு சொல்கிறத இந்த கிளின்றது ஒளின்றது வந்திருக்கோன்றத நானாக யோசித்தேன் அந்த விஷயத்த. அந்த அத்தனை மில்லியன் அந்த அவ்வளோ சக்தி இருக்குது அந்த கிளியை. நம்ம பட்சிகளை நினைத்து நம்ம வணங்க ஆரம்பித்தோம்னா பயங்கரமான சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது. இன்றைக்கி நான் காலையில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, 9 முறை சுற்றத்துக்கு. நேற்று போனப்போ அந்த முருகன் என்ற மாடு வந்தது. இங்கே வந்து அந்த ஹனுமன் மேலே போட்ட மாடு வந்தது. அந்த ஹனுமனுக்கு தொட்டுட்டு நான் திரும்பி போகிறேன். நீம் கரோலி பாபாவாக நினைக்கலான்னு அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். நீம் கரோலி பாபாவாக நினைக்கலாம். ஹனுமனை தலையில் அந்த பித்தளையில் வச்சு கட்டியிருக்காங்க இந்த 2வது நான் வந்த மாட்டுக்குன்னு சொல்கிறேன். அது சொல்லிட்டு வரும்போது எங்கள் மேலே படிக்கட்டுலேருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. அவருடைய கையில் ராம்ராஜ் பேக் இருக்குது, ராம்ராஜ் கடையோட பேக் இருக்குது. அதில் ராம் வந்துடுது இல்லைங்களா. நீங்கள் எல்லாம் இதை பார்க்கணும். இப்படி நான் கும்பிட சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அது உங்கள் கூட கனெக்ட் ஆன விஷயத்துக்கு அதுதான் சாட்சி. கனெக்ட் ஆன விஷயம் சாட்சி கிடைக்கும் போது மட்டும்தான் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி காலையில் நான் எழுந்துக்கிறேன். இன்றைக்கி 5:30க்கே எழுந்துக்கிறேன். என்னடா இவர் சுகபிரமரை வணங்க ஆரம்பிச்சதுனால இவ்வளோ காலையிலேயே நம்மளை எழுப்பி விட்டுச்சான்னு நினச்சிட்டு போனால் கதவு திறந்த உடனே அங்கே நீம் கரோலி பாபாவும் இருக்கிறாங்க. பக்கத்துலேயே சத்யசாய் பாபா பறவையும் இருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னும் காட்டல, நீங்கள் வேறு எதனா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் காட்டுற பறவையே தான் அது இருக்கணுன்றதில்ல. சத்யசாய் பாபாவுக்கு நான் ஒரு பறவை பார்க்குறேன். அந்த பறவையும் இருந்தது இன்றைக்கி. அந்த பறவை எனக்கு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இந்த 9 முறை சுற்றுற விஷயம் நடக்குது. நேற்று தானே நான் தொடங்கினேன். அந்த 9 சுற்றணும். ஆனால் சுகபிரம்மர் மந்திரத்தை சொல்லி சுற்றணும். அது சுகபிரம்மருக்காக சுற்றுற விஷயம். அது எஸ்வி சேகருக்கு குமார் அவர்கள் சொன்னது. அது பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் சுற்ற சொன்ன விஷயம். அதை வந்து பண்ணுறதுக்கு இன்றைக்கி 2வது நாளாக போகிறேன். நான் எழுந்து வாசப்படி தொடச்சி கோலம் போட்டுட்டு உனக்கு பால் காய்ச்சிட்டு இட்லி செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு 2வது நாளாக இன்றைக்கி போகணுன்னு நினச்சிட்டு ஏன்னு தெரியல தூக்கம் வந்துடுச்சு. டக்குன்னு போய் தூங்கிட்டேன். ஐயோ, அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து எழுந்துக்குன்னா அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா ஃபோன் பண்ணால் கட் பண்ணிட்டோம்னா அதோட மறுபடியும் பேச மாட்டாங்க. எதனா முக்கியமான விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிடுறேன். அச்சோ, நம்ம காலையிலே போகணுன்னு கூட எல்லாருக்கும் கூட சொன்னோமே. நம்ம மஞ்சள் தண்ணியும் எடுத்துன்னு போயிடுறேன். அது நான் சொன்னது உங்களுக்கு பரிகாரம். மார்கழி மாதத்துலேயே ஒரு 11 நாள் மஞ்சள் தண்ணி அந்த அரசமரத்துக்கு ஊற்றினா நல்லது. நான் அரசமரம் பிள்ளையார்கிட்ட தான் போகிறேன். ஆனால் குமார் அவர்கள் சொன்னது அரசமரம் பிள்ளையார்லாம் சொல்லலை. எஸ்வி சேகர் அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரை சுற்றணும் டெய்லி 9 முறைன்னு. ஏன்னா பிள்ளையார், வியாசர், மகாபாரதம், சம்பந்தம், சுகபிரகர் அது தெரிஞ்சு தான் அவர் சொல்கிறாரு. அது நேற்று நைட்டு தான் எனக்கு புரியுது. அது ஏன் அந்த பிள்ளையாரை சுத்த சொல்லியிருப்பார் குமார்னு. இப்போ நான் சொல்கிற விஷயங்களை கவனிச்சாதான் எவ்வளோ விஷயம் லிங்க் இருக்குதுன்றது உங்களுக்கு புரியும். நான் காலையில் எழுந்துக்கிறேன். இந்த 9-11 விஷயத்துக்கு நான் வரேன் பாருங்கள். இது யாரோ இலுமினாட்டிங்க ஏற்படுத்தின நம்பர்னு நான் நினச்சிக்கிறேன். நான் கூட எத்தனையோ முறை. ஆனால் பிரபஞ்சம் ஏன் அந்த 9-11 இணைக்கிறதுக்கு ஆசைப்படுதுன்னு இன்றைக்கி எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த 9 சுற்றணும் 11 நாள் தானே, அப்போ 9-11 தானே அது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், காலையில் லேட்டாக ஆகிப்போச்சு. சரி நம்ம இறங்கி போயிடலாம், இப்போ 12க்குள்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். மஞ்சள் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மஞ்சள் தண்ணி நானாக அது ஊற்றணும்னு நினச்சது அரச மரத்துக்கு. அதனால் அது நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். போகிறேன். போயிட்டு போகும்போதே போகிற வழியிலேயே இந்த பிரபஞ்ச கனெக்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இந்த பறவைகளை வணங்கும் போது தான் அதிக பிரபஞ்ச கனெக்ஷன் கிடைக்குதுன்ற பார்த்தீங்களா. அந்த மாதிரி அன்னன்னைக்கு நடக்கிற விஷயம் சொல்லணும்ல நான் உங்களுக்கு, அது எவ்வளோ கனெக்ஷன் இருக்குதுன்னு. அந்த மாதிரி போகும்போது என்னென்னா, நான் இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒரு வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க. காலையில் வேறு சத்யசாய் பாபா பறவையை நான் பார்த்துட்டேன். ஒரு வண்டி பக்கத்தில் ரொம்ப நாளாக நிறுத்துறாங்க. அது ஆரஞ்சு பிளாக்கு. அந்த காரை பார்த்தா நான் சத்யசாய் பாபான்னு நினைப்பேன், அந்த ஆரஞ்சு பிளாக் பார்த்தா. 2வது முதல்ல நீம் கரோலி வந்து
அவரை நினைக்கும்போது ஒரு பேப்பர் வந்து என் மேலே விழுந்தது. அதில் 559 தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அது 5599 வச்சுக்கலாம், இல்லை 59 வச்சுக்கலாம்னு சொன்னது. அந்த இதுவை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். மாடு, பிளாக் அண்ட் ஒயிட் மாடு, அதுக்கு கீரை போட்டுறேன் சாப்பிட்றதுக்கு. 3 மாடுகள் இருக்குது, 1 பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. இதை வந்து சத்ய சாய்பாபா நினைக்கிறேன் இந்த காரை. இந்த ரிவர்ஸில் 559 நம்பர், ரிவர்ஸில் இப்படி நீங்கள் பார்த்தீங்களன்னா 55 நம்பர்னு வருதுங்களா ஃபஸ்ட்டு போகும்போது. அதுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக கிளி மூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இந்த மாங்காய், சரிங்களா. இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கிளியே ரொம்ப இல்லை, சாயந்தரம் தான் கிளி ரொம்ப வந்தது. ஆனால் இன்றைக்கி காலையில் போகும்போதெல்லாம் வேறு மாதிரி விஷயங்களை காமிச்சு கொடுத்தது. வரும்போது நான் மாங்காய் வாங்கணும்னு நினச்சிட்டு சரி வாங்கிட்டு வரும்போது தான், ஆனால் கிளியே கனெக்ஷன் வரலையே நினைக்கும் போது அடடா இது கிளி மூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் என்னதுன்னா இந்த பிள்ளையார்கிட்ட வந்துடுறேன். இப்போது பிள்ளையார் தானே சுற்ற சொன்னாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே போயிட்டு கரெக்டாக 9 சுற்று சுற்றுறேன். லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சுற்றுறேன். 9 என்னுடைய ஃபோனில் அலாரம் வச்சுருக்கேன். உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, காலையில் 11:11 நைட் 11:11க்கு நம்ம வேண்டுதல் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் ஃபோனில் அலாரம் வச்சுருக்கேன். நான் கரெக்டாக 9வது சுற்றும்போது 11:11 அலாரம் அடிக்குது. அதுக்காக தான் என்னை காலையில் 5:30 மணிக்கே எழுந்த ஆளை தூங்க வச்சுட்டு நான் கரெக்டாக என்னை டிலே பண்ண வச்சு நான் 9வது சுற்று போது கரெக்டாக 11:11 பெல் அடிக்கணும், 11:11 டைம் இருக்கணும். அப்போ பிரபஞ்சமே அந்த 9:11 இது பண்ணுது இல்லை. அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று ஃபஸ்ட்டு டே போனேன் இல்லைங்களா, அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த கிளின்ற கனெக்ஷன் வரத்தை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த பிள்ளையார் எப்படி கனெக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, பகவதின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிறாங்க. அந்த பகவதியோட உடம்புல எடுத்துன்னு போயிட்டு ராஜமாதங்கி அந்த வாராகியை உட்கார வச்சாங்க. அவங்க வாராகின்னு பேர் கேட்டு எழுதினாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்களுடைய ஃப்ரெண்டு பேர் பவித்ரா. அந்த பவித்ரா அவங்களுக்கு ஏதோ நேற்று வந்து ஏதோ ஒன்று சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயம். அவங்க கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் போக முடியல, ஏன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சுன்றதுனால அவங்க போக முடியல. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து பவித்ரா, அந்த பவித்ரா வந்து அவங்க கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அன்றைக்கி. ஏன்னா அவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது வச்சுக்கோங்களேன். அப்போ நேற்று போய் நான் அந்த பிள்ளையார் சொல்கேட்ட பிள்ளையார்கிட்ட இந்த இதுக்காக சுகபிரம்மருக்காக சுற்றிட்டு வரேன். ஃபஸ்ட்டு டே நைட்டு எனக்கு இந்த பிள்ளையார் அனுப்புகிறாங்க, இந்த பிள்ளையார் கோயில் ஃபோட்டோஸுங்களாம் அனுப்புகிறாங்க எனக்கு. இது வந்து பிரசன்ன கணபதி. அவங்க போயிட்டு வரும்போது ஒரு நல்ல விஷயம் ஒன்று, அவங்க வந்து நம்ம சொன்னோமே அந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. நல்ல காலம் அவங்க போயிட்டாங்க கோயிலுக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்புகிறாங்க. இது அப்படியே நான் போன அந்த சொல்கேட்ட பிள்ளையார் மாதிரியே இருக்கிறார். வேறு பார்த்தா நான் போன அந்த சொல்கேட்ட பிள்ளையார் மாதிரியே இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன கனெக்ஷன் சொன்னால், எங்கள் ரிலேஷனில் ஒருத்தரை வந்து நாங்கள் வந்து பெட் நேம் கிளின்னு கூப்பிடுவோம். அவர் ஒரிஜினல் நேம் வந்து ரங்கநாதன். அந்த ரங்கநாதன் எதுக்கு தெரியுமா நான் இதெல்லாம் சொல்கிறேன், எப்படி இந்த பிரபஞ்ச கனெக்ஷனுங்களை நீங்கள் பார்க்க தெரியணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இவரை கும்பிடும்போது ஒன்று நடக்கும். அது நடக்கிறதுக்கு பின்னாடி என்னென்ன பெயர்கள் எதை பார்த்தீங்க அது கூட கனெக்ஷன் உங்களுக்கு காட்டும். கரெக்டாக 9 முறை சுற்றும்போது 11 பெல் அடிக்கிற மாதிரி என்னை தூங்க வச்சுச்சு பாருங்கள், 5:30 மணிக்கு எழுந்தாள். அதே மாதிரி கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே. அது கரெக்டாக அப்போ சுகபிரம்மர் நம்ம போய் அந்த 9 முறை பிள்ளையாரை சுத்தத்துக்கு ஒளி, அது 9.46 ட்ரில்லியன் ஒளி ஆண்டு அவ்வளோ வேகமானது. அந்த சுகபிரம்மருக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்றதுக்கு இதுதான் அந்த பிள்ளையார் சுகபிரம்மருக்கு தான் நான் சுற்றுறேன். அதே மாதிரி தோற்றத்தை இருக்கின்ற பிரசன்ன கணபதின்ற ஒரு கோயிலுக்கு அந்த பவித்ரான்றவங்க போகிறாங்க. என்றவர் எழுதின அந்த கிளி சினிமா எடுத்திருக்காங்களே, அது கிளின்ற ஐலாண்டுன்ற மாதிரி. அந்த அவருடைய பொண்ணு பேர் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு பேர் வந்து லக்ஷ்மி பவித்ரா. அவர் பேர் வந்து பெட் நேம் வந்து கிளின்னு கூப்பிடுவாங்க எங்களுடைய ரிலேஷனில். அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து ரங்கநாதர். அவர் கிளி. ஆக மொத்தத்தில் அந்த கிளின்றது கனெக்ட் ஆகி அந்த கிளின்றவங்களுடைய எங்கள் ரிலேஷன் பொண்ணு லக்ஷ்மி பவித்ரா. ஆனால் அந்த ஃப்ரெண்டு வேறு. அந்த பவித்ரா போய் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போகிறாங்க. நான் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு சுற்றிட்டு வரேன். அது நயருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ தான் தெரியுது எனக்கு, இவர் வியாசரோடைய பையன்.
சுகபிரமர் என்ற விஷயத்தெல்லாம் நீம்கரோலி கொண்டு வராரு உங்களுக்கு. அது வந்து இவர் ரொம்ப ஆச்சரியமாகுது. எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல, ஆச்சரியமாகுது. கிளி பொம்மை, கீ நான் சொல்கிற மாதிரி கீ ஒன்று வச்சுக்கிறது. இப்போதைக்கு ஏதோ ஒரு கீயை நீங்கள் வச்சுக்கலாம் கையில். அது ஒரு சிம்பலிக்கா சிலதெல்லாம். கிளி பொம்மையை வாங்கிக்கிறது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், இவர் இந்த குமார் என்றவரை படத்தை குட்டியாக ஒரு பாஸ்போர்ட் சைஸுக்கு நீங்கள் எங்கன்னா போயிட்டு இதை லேமினேட் பண்ணி இதில் போயிட்டு வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்கிற பெருசாலாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்கள் கிட்டவே வச்சுக்கணும், உங்கள் பேக்லேயே வச்சுக்கணும், பஸ்லேயே வச்சுக்கணும்னு ஒரு நிறைய போட்டு எடுத்துன்னு வந்துருங்க. அதை ஒரு குட்டி ஃபோட்டோ மாதிரி போட்டு எடுத்துன்னு வந்துருங்க. அதை நெட்டில் போய் தேடி நான் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கரெக்டாக வந்து என்ன எப்படி போட்டு தேடணுன்றதுக்கு கூட அது போடுறேன். இந்த இவரோடது சுகபிரமரோட 2 மந்திரம் இருக்குது இல்லைங்களா, அதை மறுபடியும் இதில் கூட போடுறேன். அதை சொல்லிட்டு தான் சுற்றணும் அந்த பிரம்மர் சொன்னதுன்னு நினைக்கிறேன். இவர் போய் அந்த விஷயத்தை செஞ்சு சேலத்துக்கெல்லாம் போய் இவர் ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மூலமாக வந்த அந்த இன்கம் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நினைக்கிறேன் அது சேகர் அவங்க சொன்னது. ஆனால் அவங்க பையன் பேர் அஸ்வின்ன்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி கீ, அப்புறம் அந்த ஃபோட்டோ, இவருடைய குமார்ன்ற ஒரு ஃபோட்டோ குமார்கிட்ட நீங்கள் கேட்கணும். சுகபிரமனுடைய அருள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவர் சொல்லி கொடுப்பார். இப்போ 9 முறை சுற்றுங்கன்ற மாதிரி சொல்கிற மாதிரி அவர் மூலமாக சூட்சும ரூபமாக உங்களுக்கு எப்படியோ ஒரு ஐடியா கொடுத்து அந்த சுகபிரமரை நெருங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றத, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணணுன்றத குமார்ன்ற ஒரு எப்படி நம்ம ஒரு சித்தர் மாதிரி பார்க்கணும். இப்போ கனகம்பட்டி பழனிசாமின்னு நம்ம இங்கேருந்தே கும்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குமார்ன்றவங்களை நீங்கள் வணங்கத்து மூலமாக சுகபிரமரை நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு இங்கேருந்தே நீங்கள் எந்த வேணால் இருங்க, எங்கே வேணாம். அவர் கூட பவானி அவர்கள் கூட சொன்னார், நீங்கள் ஃபாரினில் இருக்கிறீங்கன்னா பொம்மை வாங்கி வச்சுங்க. இங்கே இருக்கிறீங்கன்னா ஒரு சுகர் கோயில் எங்கேயோ ஒன்று சொன்னார், ஏற்காட்டில் ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே ஒருத்தர் தான் உள்ளே நுழைய முடியும், உங்களால் வயசானவங்களா இல்லைன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த மாதிரி அந்த சேலத்தில் இருக்கிற அவர் கோயிலாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அது இடத்துக்கு போயிட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடும் அப்படின்லாம் அவர் இன்னும் நிறைய எக்கச்சக்க விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நம்ம அந்த குமார் மூலமாக போனால் சூப்பராக நம்மளுக்கு வரும்ன்றது எனக்கு நல்லா புரிஞ்சுருக்குதுன்றதால அவர் முதல்ல அந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சில வீடியோங்களை அதை போய் பார்க்கணும். நாளைக்கு வந்து நான் ஒரு பரம்பதம் வாசல் திறக்கிறப்போ ஒரு வீடியோ பார்க்கணும்னு சொல்ல போகிறேன். இதில் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, அந்த வீடியோவுக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று லிங்க் இருக்குது. நான் அந்தந்த வீடியோவை பார்க்க சொல்கிறேனோ அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வியூஸ் போய் அவங்க எனக்கு துட்டு தருவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக கடுவெளி சித்தர் நான் அந்த ஒரு தம்பி கணேஷ் ராகவர் ஒரு இதில் தான் பார்த்தேன். அது சிவன்கிட்ட கேட்டேன், முதல்ல வெளியில் காட்டுங்க, அதுக்கப்புறம் டிஜிட்டலாக காட்டுங்கன்னு. சிவனால் காட்டப்பட்டது தான் அந்த இது. அந்த கடுவெளி சித்தருக்கு எனக்கு ரொம்ப, அவர் ஒரு வீடியோ 1000 வீடியோவில் ஒரு வீடியோ மாதிரி போட்டார், அவ்வளோதான். ஆனால் அந்த கடுவெளி சித்தரை வச்சு நான் எவ்வளவோ எனக்கு அந்த கனெக்ஷனாக அவர் அந்த பால் கோவானா அவர் இது பண்ணுறது, மழை இது நீர்வாழ் விலங்குகள்னு எக்கச்சக்கமாக ஒரு 40 வீடியோவுக்கு போட்டிருப்பேன் அவரை பற்றி. அவர்கிட்ட நான் டைப் பண்ணி கேட்குறேன், எனக்கு அவ்வளோ கனெக்ஷன் வருது அந்த கடுவெளி சித்தர், உங்கள் வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கே அவருடைய இது இருக்குதுன்னு பார்த்தேன்னு சொன்னால் எந்த ஆன்சரும் அவர் பண்ணல. இதே மாதிரி இன்னும் 2-3 பேர் வீடியோக்கெல்லாம் நான் வந்து அவ்வளோ பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குது, உங்கள் வீடியோவில் நாங்கள் அவளை நேரடியாகவே உணர்றேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் எந்த பதிலுமே சொல்லலை யாருமே. இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் ஆலயம் செல்வி சேனலில் இருக்கிறவங்க மட்டும்தான், அவர் சொல்லி குபேர பூஜையை நான் பண்ணேன். குபேர பூஜை பண்ண அன்னைக்கு மறுநாள் எனக்கு என் சேனல் மோனடைஸ் ஆச்சு. அவர்கிட்ட சொன்னேன் அந்த விஷயத்த, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் குபேர பூஜை பண்ணேன்னு. அதுக்கு அவர் நன்றி சகோதரின்னு சொல்லிட்டுலாம் 2-3 வார்த்தை அவர் டைப் பண்ணியிருந்தார். அவரை தவிர வேறு எந்த ஒரு என்னை விட சின்ன சேனலாக இருக்கட்டும், பெரிய சேனலாக இருக்கட்டும், நான் எதனா ஒன்று சொல்லி உங்கள்கிட்ட பேச முடியுமானோ, உங்கள்கிட்ட இது பண்ண முடியும்னு போட்டால் யாரும் எந்த இதுவும் சொல்கிறது கிடையாது. அதனால் நான் போயிட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொன்னேன்னா நானும் அவங்களும் கொலாப் பண்ணிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த கணேஷ் அவர்கிட்ட நான் பேசணுன்னு ரொம்ப விரும்பினேன். அதனால தான் இப்போ நீம் கரோலி வந்து அந்த இது திருவண்ணாமலை இதில் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு. நீம் கரோலி சொல்கிறாரு, அந்த பையனுங்க 2 பேருமே கேமராமேன், அவங்க 2 பேருக்கும் ஒரு சம்மந்தங்குதுன்ற விஷயத்தெல்லாம் எனக்கு நீம் கரோலி உணர்த்துறாரு. அதெல்லாம் நம்ம பேசினா கூட அவங்களுக்கு புரியாது அப்படின்றது தான். இந்த கணேஷ் ராகவ் இவங்கெல்லாம் கூட இப்போ நம்ம இந்த கணேஷ் ராகவர் வந்து அந்த காசியில் இருக்கின்ற காலபைரவர்லாம் நேர்லேயே போட்டாங்க வீடியோவை. சில கோயிலில் விடுவாங்க, சில கோயிலில் விட மாட்டாங்க, நேர்லேயே காலபைரவர்லாம் காமிச்சார். அதெல்லாம் ரொம்ப அவர் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லனா கூட அவர் போடுற வீடியோங்களை அது பிரபஞ்ச கனெக்ஷனு அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டேன். கரெக்டாக பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த வீடியோ போய் பாருன்னும் பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்து தான் அந்த வைகுண்ட ஏகாதசி வர வைகுண்ட ஏகாதசியில் நானும் பார்க்க போகிறேன், நீங்களும் பார்க்கணும். சிலதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த வீடியோ போய் பாருங்கள், இந்த மியூசிக் இதில் வந்து நீங்கள் போய்ட்டு இவர் கூட சுகபிரமர் கூட ஒரு பார்த்துருக்கேன், அவர் பாட்டு ஒரு சேனலில் இருக்குது. அந்த சேனலில் போய்ட்டு
அந்த பாட்டு கேளுங்க. இந்த சேனல்ல போயிட்டு ஒரு கோயில காட்டுறாங்க. அத பாருங்க. இந்த ஃபோட்டோவ வச்சுக்கங்க. இந்த கிளி பொம்மைய வச்சுக்கங்க. இந்த நம்பர வச்சுக்கங்க. இந்த கீய வச்சுக்கங்க. இவருன்னா இந்த நம்பரு. இவருன்னா 9.46 இவருக்கு சுகபிரம்மருக்கு 59 வந்து உங்களுக்கு இவரு நீம் கரோலி. இப்படி நான் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன். இந்த மாரி விஷயங்கள மட்டும் நோட் பண்ணணும். இப்ப நான் சொன்னேன் பாருங்க. அந்த மாரி விஷயத்த கவனிக்கணும். காலையில கரெக்ட்டா 9வது சுத்து வரும்போது 11:11 அலாரம் அடிச்சதுன்னு சொன்னேன் பாருங்க. அப்புறம் வழியில பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் மாடு பார்த்தேன்னு சொல்றேன் பாருங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் அந்த சத்யசாய் பாபா பறவைங்க பார்த்துட்டேன் இல்லைங்களா காலையிலேயே. நான் போகிற வழியிலே பிரபஞ்சம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாடு அதுக்கு கீரை போடுறேன் தாண்டி போடுறேன் அந்த காரே சத்யசாய் பாபான்னு நினைக்கிறேன். 2வது ஃபஸ்ட்டு வீட்டாண்ட பறவை பார்த்துட்டேன். 2வது அந்த கார் பிளாக் அண்ட் ஆரஞ்சு சத்யசாய் பாபான்னு நினைக்கிறேன். 3வது இன்னொரு 5 பில்டிங் தள்ளி போன பின்னாடி ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லிங்கிறார். சத்யம் தேட்டரில் 1 வருஷம் ஓடுது அந்த படம்ன்றாரு. சத்தியம்னு பேர் வர்றதுனால ஏதோ சத்ய சாய்பாபா கனெக்ஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு 5 பில்டிங் தாண்டி போகிறேன். அந்த இடத்துல ஒரு ஆட்டோவில் இங்கெல்லாம் சென்னையில் அவ்வளோ சத்ய சாய்பாபா படங்க ரொம்ப வச்சுக்குது இல்லை. அது ரேராக தான் இருப்பாங்க சத்ய சாய்பாபா. 5 பில்டிங் தாண்டி ஆட்டோ நிற்கிது. அந்த ஆட்டோவில் மேலே இந்த வீடியோ அதை கிளிப்பு கூட எடுக்கலான்னு பார்த்தானே எல்லாரும் என்னடா இது ஆட்டோ மேலே எல்லாத்தையும் இது வீடியோ இதில் போய் என்னது இருக்குது சுற்றிக்கிறவங்க பார்ப்பாங்களேன்னு எடுக்கல நானத்தை. அது மேலே சத்ய சாய்பாபா படம் இருக்குது. அதுக்கு ஒரு 5 இது முன்னாடி தான் ஒருத்தர் வந்து சத்யம் தேட்டரில் 1 வருஷம் ஓடுது அந்த படம்னு சொல்கிறாங்க. நான் கனெக்ட் பண்ணி நான் தான் புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா நான் புரிஞ்சுக்கணும். அது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு சொல்லிடுச்சு அது ஆன்சர். அது என்னன்னு புரிஞ்சிச்சு எனக்கு அது. அதுக்கப்புறம் சத்ய சாய்பாபா என்ன சொல்ல வந்தார் இன்றைக்கி எனக்குன்றது நல்லா புரிஞ்சிச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்துக்கு ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சத்ய சாய்பாபான்னா என்னது, நீம் கரோலி பாபான்னா என்னது நம்பரு, என்ன பறவை, என்ன கலரு, குமார்ன்றவர் என்னது, சுகபிரம்மர்னா என்னது கிளி பச்சை கலரு, அந்த மாதிரி இந்த கீனா கிளி, இதில் பிரபஞ்சத்தின் சாவி சேர்த்துக்குது. நீங்களே கூட எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்குறது, சுற்றி நடக்கிற விஷயங்களை இது பண்ணால் உங்களுக்கு பதில் சொல்லினே இருக்கும். நாளைக்கு என்ன வேணும், என்ன விஷயத்துக்கு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ அதுக்கான பதில் அது சொல்லிடும். அதை நீங்கள் கவனிக்க அவ்வளோ விஷயம் இருக்கும். இப்போ எக்கச்சக்கமாக பேச ஆரம்பிச்சிச்சு என்கிட்ட. என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எவ்வளோ எழுதி அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். நான் வேறு சின்ன லைட் போட்டுக்கிறேன். எங்கே தெரிய போகுது உங்களுக்கு, நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். பிரபஞ்சம் எப்படி பயங்கரமாக பேசுது, என்னால் எதை ஞாபகம் வச்சுக்குதுன்னே தெரில. இது நான் ஃபுல்லாக இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இதெல்லாம் என்னது தெரியுங்களா, 9 வெள்ளிக்கிழமை ராஜமாதங்கி, என்னென்ன டேட்டு, ரொம்ப குட்டி குட்டியாக அன்றைக்கி நடந்த மேஜர் விஷயங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து வாராகி இது செவ்வாய்க்கிழமை மிட் நைட்டில் 1008 முறை படிக்கணும். அந்த மாதிரி இத்தனை நாள் இது பண்ணணும். 11 திங்கக்கிழமை போகணும். அது என்னென்ன டேட்டு அதெல்லாம் இதில் எழுதி வைப்பேன். அந்த மாதிரி எழுதிட்டு அன்னன்னை நிகழ்ச்சிகளை நிறைய எழுதி ஃபில் ஆகிட்டு இருந்தது. இப்போ நான் வந்து இதை 9 நாள் போன விஷயத்தை எழுதணும். இது சுகபிரம்மருக்கு தானே இப்போ நான் போகிறேன். சுகபிரம்மருக்காக தானே எஸ்வி சேகர் அவர்களுக்கு குமார் சொன்ன விஷயம். டெய்லி போய் 9 முறை சுற்றணும், 11 நாள் சுற்றணும், சுகபிரம்மர்களுடைய ஸ்லோகத்தை சொல்லி சுற்றணுன்றது. அதுக்கு எங்கடா எழுதலாம், பின்னாடி வழுவழுன்னு இருக்கும், அங்கே எழுத முடியாது, எங்கடா எழுதுதுன்னு சொல்லிட்டு எழுதிட்ட பின்னாடி ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறேன், சரி இங்கெல்லாம் வந்து அன்னாட நிகழ்ச்சிகள் எல்லாமே எங்கெங்கே இன்றைக்கி என்ன பார்த்தேன், இன்றைக்கி என்ன பண்ணேன், உங்கள்கிட்ட சொல்லாத விஷயம் 1 கோடி இது எனக்கு. நான் ஒரு 2 3 தான் சொல்கிறேனே. ஒரு நாளைக்கு எழுந்துக்கிட்டேனா எனக்கு வந்து என்னால் மூச்சு திணறுது, எழுதுறதுக்கு நோட்டே பற்ற மாட்டேங்குது. அவ்வளோ விஷயம் வந்து பிரபஞ்சம் பேசுகிற விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேனே. சரி நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி எழுதிடுறேன். இது வந்து என்னைக்கு நான் வந்து வளர்பிறை சஷ்டி, நேற்று வளர்பிறை சஷ்டி கிறிஸ்மஸ் 2மே இருக்குது இல்லைங்களா. நேற்று தான் நான் ஆரம்பிக்கிறேன். அதனால் 25 12/2025 போயிட்டேன் அப்படின்னு டிக் போட்டுருவேன். இப்போ இன்றைக்கி போயிட்டு வந்து இந்த டேட் போடுவேன். சரி இது எதுக்கான இதுன்னு போடணும் இல்லைங்களா, அப்போ தானே எனக்கு தெரியும் அப்படின்றதுனால சரி நம்ம சுகபிரம்மர் இது அப்படின்னு போடலான்னு ஒரு ஹெட்டிங் போடலான்னு பார்க்குறேன். பார்த்தா இந்த இடத்துல பேரட்னுக்குது. இங்கே பாருங்களேன், ஃபன் ஃபேக்ட் அபவுட்னு போட்டு குட்டி பசங்கள புக்குகளை பேரட் போட்டு பேரட்டை பற்றி எல்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து இது சேம் பேரட் வந்து நல்லா மிமிக்ரி பண்ணும், இது இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் பேரட் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பேரட்டை பற்றியே இங்கே எல்லாமே பேரட் இதுங்களை போட்டு ஃபுல்லாக பேரட்டை பற்றி பேரட்டினுடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் போட்டு பேரட்னு போட்டு இருக்குது. இதுதான் பிரபஞ்சன்றது. இப்போது சுகபிரம்மனுடைய கனெக்ஷன் இன்னும் நல்லா வந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா அதை நான் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்தீங்களான்னா இது என்ன அர்த்தம்னா இன்னும் என்னை அவர் கூட நெருக்கமாக கொண்டு போவோம். அவரே எனக்கு அந்த ஐடியா கொடுத்துருப்பாரு. அந்த குமார் மூலமாக நீ வா, டைரெக்டாக நீ என்கிட்ட வராத, நீ குமார்ன்ற ஒரு மூலமாக என்கிட்ட வந்தேன்னா தான் ரொம்ப ஈஸியாக உனக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்னு எனக்கு அவர் புரிய வைக்கிறார்.
கரெக்ட்டா என்ன அறியாம அந்த பேரட்ன்ற இடத்துல நானு அது எழுதுறேன் பாருங்களேன். இது நேத்து நான் சுத்தந்தாவ சுகப்பிரமருக்காக 9 முறை, இன்னைக்கு நான் மறுபடியும் டேட் எழுதி டிக் போடுவேன். அந்த இடத்துலயே பேரட்ன்னு இருக்குது. அத நான் பார்த்துட்டு வேணும்னேலாம் எழுதல அத்த. அங்க பேரட்ன்னு இருக்குது. அங்க எழுதலாம்னா எழுதல. சுகப்பிரமர்ன்னு எழுதிக்கலாம். அதுக்காக நம்ம சுத்துறது எஸ்.வி. சேகர் சொன்னது, குமார் அவர்கள் சொன்னதுன்னு எழுதிக்கலான்னு போகும்போது பார்த்தா, அங்க பேரட்ன்னு இருக்குது. அதுதான் இவ்ளோ அதிசயங்கள். உங்க சொல்லி மாளாது. உங்களுக்கு புரியாது. போர் அடிக்கும். வீடியோ பேசா போயிடும்னு சொல்ல மாட்டேங்கிறேன் நானு. என்ன மாரி ரூபத்தில பார்த்துங்க. நெறைய சிம்பாலிக்கா பார்த்துக்கிறது. அதிக சிலைங்கள வச்சுக்குது. பூஜை பண்றது. நெறைய மஞ்சா குங்குமம் அத ஆனா வீடு கிளீனா வச்சுக்கணும். ஆனா விளக்கு ஏத்தணும். நெறைய விளக்கு ஏத்துது. நெறைய பூஜை பண்றது. நெறைய அதுங்கள குறைச்சிருங்க ஃபுல்லா. நான் சொல்ற கான்செப்ட்ல போனா, இந்த ஒளி 9.46 ட்ரில்லியன் ஒளி எவ்வளோ வேகம், அவ்வளோ வேகம் உடையது. அந்த இடத்துல இருக்கிற மத்திய கைலாஷ் கூட வந்து உனக்கு அந்த அதுக்கப்புறம் சொல்றேன். நம்ப அந்த பஞ்சாட்சரம் இது பண்ணுறதோ, அல்லது அந்த பாகவதத்த போய் வீடியோல கேட்கறது, இதுங்கலாம் பண்ணி உண்மையிலேயே அந்த வெறும் வீடியோல கேட்டது தாங்க நெறைய பேர் சொன்னாங்க. காதுல கேட்ட என்னால சொல்ல முடியல. அது ஒரு வேகமா பண்ணிக்காங்க. பெருக்கன் சஞ்சலித்துன்றது அந்த யாழ் மியூசிக்ல. அது நெறைய பேருக்கு வேலை வாங்கி குடுத்துருக்குதுங்க. அந்த ஒண்ணுமே இல்ல. வீடியோல பார்த்து கேட்டது. இவர் கூட சொன்னாரு, பவானி அவர்கள் கூட. ஸ்ரீமத் பாகவதத்த நீ யூடியூப்ல போய் கேளு அவ்வளோதான். அதுதான் உனக்கு போதும். நீ வேற எதுவும் கூட பண்ண வேணாம். உன்னால முடிஞ்சா நீ சேலத்துக்கு போ அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. தயவு செஞ்சு என் சேனல்ல நான் அடுத்தது 2வது பார்ட்ல இன்னும் அவர் சொன்ன நெறைய விஷயங்கள் இருக்குது. குபேரன், திருப்பதி பெருமாளு, அந்த கிளி எப்படி இதாச்சுன்ற கதைகள்லாம் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அ என்னோட தயவு செஞ்சு முதல்ல இப்ப நான் சொல்ல வந்ததே அவருடைய ஃபோட்டோ குட்டியா பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு அவர் மூலமா நம்ம சுகபிரம்மர் கிட்ட போணும். தயவு செஞ்சு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.